நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உள்ளத்துறதுக்கான எல்லா வேலையும் நாங்க பார்த்து கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அவ வெளியே வராம இருக்கிறதுக்கான வேலையை நீ தான் பார்க்கணும். ஜெயிலில் எனக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க முதலாளி, அதை நம்ம பண்ணிடலாம். கஜேந்திரனும் ராஜேந்திரனும் சேர்ந்து சில பிளான் பண்ணியிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அதையும் நம்ம முயற்சி பண்ணலாம். இல்லை, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அதை விட வேணாம். அந்த கிருஷ்ணாவை கொண்டு போடுறது தான் நம்மளோட வேலையே. நீ எங்க இருக்க? சரி சரி, உள்ள வா. யாரு முதலாளி? நீ ஒன்றும் பயப்பட வேணாம், ஃபைசல் தான். வா வா. உன்னை வெளியே இருக்க யாரும் பார்க்கவே இல்லைல்ல? இல்லை சார், நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹெல்மெட்டே கழட்டினேன். நீ உட்காரு. ஓகே சார். வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அந்த பொண்ணு ஓகே தானே? இது வரைக்கும் ஓகே தான் சார். ஆனால் அவளுக்கு வேற வேலை கிடைச்சா? அவளுக்கான வேலையை நான் கொடுக்குறேன். ஆனால் உடனே அவள் பேக்கரி விட்டு வெளியே வந்தா அவள் மேலே சந்தேகப்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அவள் அங்கே வேலை செய்யட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போதும் சார். வேறுனா ஜாஸ்மினை நம்மளுடைய வேலைக்காக வேணால் அவளை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேலண்ட்டு. எனக்கு புரியுதியா? அவளோட டேலண்டால தானே இத்தனை குழந்தைங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. என்னோட எதிரி இப்ப ஜெயில இருக்கா. அவளை ஒரு நாள் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வா பைசல. ஒரு எஸ்ஐயோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா இந்த ஃபீல்டில் ஜாஸ்மினுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். சரிதானே முதலாளி? நேரம் வரட்டும். சரிதானே ஃபைசல? ஆமாம் சார். சரி ஃபைசல், நீ கிளம்பு. ஆஃபீஸில் இருந்து நீ பணத்தை வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் சார். கொஞ்ச நாளைக்கு நீ வேற எங்கேயாவது போய் தங்கிடு. இந்த ஊர் முழுக்க சுற்றி நீ ஆபத்தில் மாட்டிக்காத. நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சார். அப்போ கிளம்பவா? போயிட்டு. தேங்க்யூ சார். இவன் தான் அந்த வேலையை பிளான் பண்ணியிருக்கான். சரிதானே முதலாளி? ஆமாம். இவன் மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைச்சதுனால தான் அவ இன்னைக்கு ஜெயில இருக்கா. அவ இப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருப்பா சதானந்தா? அது ஜெயிலாச்சே முதலாளி. அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஸ்நாக்ஸுக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஜாஸ்மின் தான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் மெட்டீரியலை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. ஆனால் அவன் நாளைக்கு லீவ் வேணும்னு கேட்டிருக்கா. ஜாஸ்மின், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு போன? நீ இன்னைக்கு லீவ் எடுத்ததால ஏகப்பட்ட பிரச்சனையா போயிடுச்சு. நான் அர்ஜென்ட்டா ஒரு இடம் போக வேண்டி இருந்தது, அதனாலதான் லீவ் எடுத்தேன் கிருஷ்ணா. ஒரு ஆர்டர் கொடுக்க வேண்டிய விஷயத்த ஆனி அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரெடியா? கிருஷ்ணா, இடையில என்னமா நடந்தது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதே. நான்
எந்த தப்பு பண்ணலக்கா. எனக்கு அது மட்டும் தான் தெரியும். நீ தப்பி தவறி கூட அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். ஆமா, நீ குற்றத்தை ஏத்துக்கிட்டதுனால தான் ஆனியால வெளியில வர முடிஞ்சது. ஆனா அதை செஞ்ச ஆளை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். நேற்று நான் பேங்க்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு டேக்ஸ் ஆஃபீஸில் கொடுக்க வேலை இருந்ததுனால என்னால் எதுலேயும் கவனம் செலுத்த முடியல. நம்ம கம்பெனியில் வேலை நடக்கும்போது வெளியிலேருந்து யாரோ வந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா கிருஷ்ணா? இல்ல, வெளியே இருந்து யாரும் அங்க வரவே இல்லக்கா. என் கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. எல்லார்கிட்டையும் நாங்கள் கேள்வி கேட்டோமா? அக்கா, நீங்க ஜாஸ்மின் கிட்ட கேட்டீங்களா? ஜாஸ்மின் தான் நேற்று லீவ் ஆச்சேம்மா. ஆனா அவ கம்பெனிக்கு வந்திருந்தக்கா. நான் வேலை பார்க்கும்போது அவ எனக்கு ஹெல்ப் பண்ணாக்கா. அது எப்படிம்மா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி தானே லீவ் எடுத்தா. அவ எப்படி வந்தா? வேலை முடிஞ்சது, ஃப்ரீ ஆயிட்டா, அதனால தான் வந்தேன்னு சொன்னாக்கா. ஆனா யோசனை பண்ணி பார்க்கும்போது நான் ஜாஸ்மின் மேல சந்தேகப்படுறேன்க்கா. இல்லைம்மா, இத்தனை வருஷமாவே எந்த ஒரு விஷயத்துலையும் ஜாஸ்மின் என்னை கஷ்டப்படுத்தினதில்லை. அவள் வேலை பார்க்கும்போது எப்போவுமே ரொம்ப சின்சியராக தான் வேலை பார்ப்பா. ஒரு ஆள் மாறுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. அவன் அந்த கம்பெனியை காலி பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்க மாட்டா. யாராவது பயமுறுத்தியோ இல்லை கட்டாயப்படுத்தியோ அப்படி பண்ணியிருக்கலாம்ல. ஒருவேளை இதுக்கு பின்னாடி என்னோட எதிரிகள் கூட இருக்கலாம்க்கா. போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது மேலங்குளத்துக்காரங்க அங்கே வந்திருந்தாங்க. அக்கா, நீங்க ஜாஸ்மினை சந்தேகப்படுங்கன்னு நான் சொல்லலை. ஆனா என் சந்தேகம் என்னன்னா, நீங்க ஜாஸ்மின் கிட்ட பேசி அதை கிளியர் பண்ணணும். அவளுக்கு இந்த குற்றத்துல எதுவும் தெரியலனா இந்த குற்றத்தை நானே ஏத்துக்கிறேன்க்கா. அதெல்லாம் தேவைப்படாது கிருஷ்ணா. ஜாஸ்மின் இல்லைன்னா வேறு யாரோ, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். உன்னை இங்கேருந்து கூட்டிட்டும் போவோம். அப்போ நம்ம கிளம்பலாமாங்க? நம்ம உடனே போய் ஜாஸ்மினை பார்க்கணும். சரி, போகலாம். கிருஷ்ணா, போயிட்டு வரேம்மா. சரி சரி, நான் விசாரணை பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் கூப்பிடுறேன். ஓகே. சொல்லுங்க மோகன்தாஸ். அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். வர சொல்லுங்க. ஆனி, சார் இது ஆனி. நான் சொல்லியிருந்தேன்ல பேக்கரி நடத்துகிறாங்கன்னு. இவ தானே அந்த ஜாஸ்மின்னு? ஆமாம் சார், என் கூட வருஷக்கணக்கில் வேலை பார்க்குற சார். இது வரைக்கும் இவளால் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்தது கிடையாது. இப்போவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கடை ஓனருங்கிற முறையில் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டப்போ உங்களை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால கிருஷ்ணா குற்றத்தை ஒத்துக்கிட்டா. அவள் ஜெயிலுக்கும் போயிட்டா. கிருஷ்ணா எந்த தப்பும் பண்ணலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். வேலை நேரத்தில் தப்பி தவறி கூட அவள் எந்த தப்பும் செய்ய மாட்டா. அந்த அளவுக்கு ஜாக்கிரதை தான் கிருஷ்ணா எல்லா வேலையும் பாப்பா. அப்படின்னா இவ தான் அந்த வேலையை பண்ணியிருக்கான்னு நீங்கள் சந்தேகப்பட காரணம்? ஜெயிலில் போய் நாங்கள் கிருஷ்ணாவை பார்த்தப்ப அவள் சில விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னா சார். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நாளில் ஜாஸ்மின் லீவில் இருந்தா சார். அன்னைக்கு அவள் பேக்கரிக்கு வந்தனால தான் அவள் மேலே சந்தேகப்படுறோம். அதுக்கப்புறம் இவளை நாங்கள் மிரட்டி கேட்டப்ப இவ தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா சார். இவ அந்த மாதிரி பண்ணதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டா சார். குற்றத்தை பண்ணதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ எதுக்காக அந்த வேலையை பண்ண? யார் மேல இருக்க பகையை தீக்க நீ இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்க? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். அது விஷமும்
அதனால எல்லாரும் செத்து போவாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்படின்னா யார் செய்ய சொன்னா? யாருக்காக இந்த வேலையை பண்ண? ஃபைசல்னு பேர் இருக்க ஒருத்தன் கொஞ்ச நாளா எனக்கு கால் பண்ணான் சார். முதல்ல பாசத்தோட சொன்னான், அதுக்கப்புறம் என்ன மிரட்டினான். கொஞ்சம் பணம் கொடுத்தப்போ என் குடும்ப சூழ்நிலை காரணமா நான் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த வேலையை பண்ணேன். பணம் கிடைச்சா நீ என்ன வேணாலும் செய்வியா? அப்படிலாம் இல்லை சார். என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாரு சார். ஒரு குழந்தை இருக்கு, அதை நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சுதான் நான். இதுதான் பிரச்சனையே. இருந்தாலும் நடந்ததை நீ தெளிவா எழுதி கொடு. அவனை நாங்க பிடிச்சிட்டோன்னா நீ தப்பிச்சுக்கலாம். அது அவனுக்கு கால் பண்ண அவன் ஃபோன் கூட எடுக்க மாட்டான் சார். அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். அப்ப எதுக்காக நீ அவன் சொன்னதெல்லாம் செஞ்ச? இவ ஒரு அப்பாவி சார், எனக்கு நல்லா தெரியும். இவ தெரியாம பண்ணிட்டா சார். இதுக்கப்புறம் இது மாதிரியான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா சார். அப்போ இவளுக்கு பதிலா கிருஷ்ணா ஜெயிலில் இருக்கட்டும் நீங்க சொல்ல வரீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் சொல்லலை. கிருஷ்ணாவையும் காப்பாற்றணும், ஜாஸ்மினும் காப்பாற்றணும். அது கண்டிப்பா நடக்காது. மற்றவங்களோட கஷ்டத்தை கேட்கும்போது அவங்கள காப்பாற்ற நீங்க நினைப்பீங்க. ஆனா எந்த சூழ்நிலையில் அதை பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணவங்க குற்றவாளி தான். எதா இருந்தாலும் ஜாஸ்மின் எங்க கஸ்டடியில் இருக்கட்டும். கிருஷ்ணா ஜெயில இருந்து வந்துருவா. அப்புறம் இவ தெரியாம அந்த வேலையை பண்ணிட்டா அப்படின்னு கோர்ட்ல உங்களால நிரூபிக்க முடிஞ்சா குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்லாததுனால உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க சார். ஒரு குழந்தையோட எதிர்காலம் சார். நான் முயற்சி பண்றேன். சரி, நீங்க போங்க. ஜாஸ்மினை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறமா மீதி விஷயங்களை பேசிக்கலாம். வாமா போலாம். அக்கா, பயப்பட வேணாம், நாங்க உங்க கூட இருக்கோம். உன்னை அந்த வேலையை செய்ய வச்சவனை போலீஸ் கண்டுபிடிக்கும். தைரியமா போயிட்டு வா. வா. நான் என் பேத்தி இப்ப வரலையேன்னு நினைச்சுதான்ப்பா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்கு பிரகாஷ் தேவையில்லாம ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? நாம வீட்டுக்கு போயிடலாம். அது நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் டாக்டர் கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா இல்லாம பாட்டி நீங்க மட்டும் எப்படி தனியா இருப்பீங்க? இல்லைன்னா நீங்க எங்க கூட வந்துருங்க. நீங்க சொல்றத பார்த்தா கண்டிப்பா கிருஷ்ணா ஜெயிலிருந்து வரமாட்டாளா? அப்படி சொல்ல வரல பாட்டி. கிருஷ்ணாவோட ஜாமீன் மனுவை இன்னைக்கு கோர்ட்டு ஏற்றுக்கும். கிருஷ்ணா நிரபராதி அப்படிங்கிற போலீஸோட ரிப்போர்ட்டும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகும். சொல்லப்போனால் இன்னைக்கே கிருஷ்ணாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கடவுளே, கூடிய சீக்கிரம் என் பேத்திய பார்த்தாலே எனக்கு போதும்பா. அவ இன்னைக்கு வருவான்னு சொல்றியே, அதனால நாம இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம்ல. இருந்தாலும் நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன் பாட்டி. டாக்டர் ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம உடனே இங்கே இருந்து போயிடலாம். என் பேத்தி வந்துட்டா. பாட்டி, கிருஷ்ணா, பாட்டி, கிருஷ்ணா, கிருஷ்ணா. பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? இல்லம்மா, எனக்கு எதுவுமே ஆகல. நீ இப்படி ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சேம்மா. அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி. இந்த சின்ன வயசுல நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறது நல்லது தானே. ஏன் கிருஷ்ணா, ஜெயில்ல உனக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா? ஜெயில இருந்த ஒரு ஆளு எல்லாத்தையும் மறந்து வாழணும்னா அங்க நடந்த விஷயத்த அங்கேயே விட்டுட்டு வரணும் பாட்டி.
போனா எந்த தப்பு பண்ணாதவங்க ஜெயிலுக்கு போயிருந்தா அது எல்லாத்தையும் கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடணும். அது என் அபிப்பிராயம். பாட்டி, எனக்காக தான் கிருஷ்ணா ஜெயிலுக்கு போயிருக்கா. அதுக்கான பொறுப்பெல்லாம் நான் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கணும். என்னோட கம்பெனியில் தானே பிரச்சனை ஏற்பட்டது. தயவு செஞ்சு நீ அப்படியெல்லாம் நினைக்காத. என் பேத்திக்கு நீ ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு நினைச்சல்ல, அதுவே போதும். இவளை பயமுறுத்தணும்னு வந்த இவளோட அண்ணனுங்களை நீ அடிச்சு விரட்டினல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்க தான் கம்பெனியில் இப்படி ஒன்று நடந்திருக்கு. அப்போ என் பேத்தி கிருஷ்ணா செஞ்சது தான் சரி. இவளுக்கு உதவி செஞ்ச ஒன்ன ஜெயிலுக்கு அனுப்பாம அந்த குற்றத்தை அவளே ஏத்துக்கிட்டால. கொஞ்சம் கூட தளர்ந்து போகாம தன்னம்பிக்கையோட தன்னுடைய வாழ்க்கையை வாழறதுனால விஜயலட்சுமியோட ஆசீர்வாதத்தை வாங்கினவ தான் என்னோட பேத்தி. அப்படித்தான் செய்வா. நீ ஜெயிலுக்கு போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்புன அவங்க தன்னோட வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற ஒரு காலம் வரும். அன்னைக்கு நீ விஜயலட்சுமி மாதிரி கண்டிப்பா உயரத்துக்கு முன்னேறி போவ. அதை பார்க்கறதுக்கு இந்த பாட்டி இல்லாம போனாலும் நான் சொன்ன வார்த்தையை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னை அடிச்சு வெளியே துரத்தின ஒவ்வொருத்தருமே ஓ முன்னால வந்து கையை நீட்டுவாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இப்பவே நீ தீர்மானிக்கணும். என்ன கஷ்டப்படுத்தினவங்க கிட்ட எனக்கு எந்த பகையும் இல்லை பாட்டி. என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்களுக்கு தான் நான் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். இந்த கிருஷ்ணாவோட மீதி வாழ்க்கை அதை நோக்கி தான் நகரப்போகுது பாட்டி. கண்டிப்பா அந்த நாள் வரும். அன்னைக்கு என் பாட்டியும் என் கூட இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அவ ஜெயில இருந்து வந்துட்டாளே, இனி என்னென்ன பண்றது? அவன் நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பூஜ்யம். ஆனா அந்த பூஜ்யத்துக்கு இடதும் வலது பக்கமும் சில பேருங்க இருக்காங்க. அதுதான் அவளோட பலமே. அவங்களெல்லாம் இல்லாம பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பூஜ்யத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. மோகன்தாஸ் பற்றியும் அந்த பேக்கரிக்காரி பற்றியும் தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா? பேக்கரிக்காரியை இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் இன்னொரு அடி கொடுத்தோம்னா அவ கூட இருக்கிற பொம்பளைங்க பட கிளம்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி வேண்டாம். கிருஷ்ணாவுக்கு யார் உதவி பண்ணாலும் அவங்களால இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியாதுன்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். நாசமா போன அந்த பொண்ணு அந்த ஊருக்கே ஆபத்து அப்படின்னு அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவளை அங்கிருந்து அனுப்பணும். இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடணும். முடிச்சிடலாம். நீ அதுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பி. நானும் சில பேரை காண்டாக்ட் பண்றேன். இந்த சின்ன வயசுல எவ்வளவோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் என் பேத்தி தாங்கிக்கிட்டு இருக்காளே. வீட்டுக்கு நாளைக்கு போகணுமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நிம்மதியும் சந்தோஷமும் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கான நேரம் இன்னும் வரல பாட்டி.
நமக்கான சோதனைகள் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கிட்ட தோக்க பகை அதிகமாக தானே ஆகும். சரியா சொன்னேப்பா. இப்பவும் அவங்க நம்மளை பழிவாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை ஆபத்தை நோக்கிதாமா போய்கிட்டு இருக்கு. என்ன செய்யறது? வீட்டுக்கு போலீஸ் வந்ததுனால பிரபாகர் இனிமே நம்மளை அந்த வீட்டில் இருக்க விடுவானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். பிரபாகரனை பார்த்துட்டு தான் நான் நேராக இங்கே வர்றேன். நீங்க அங்கே தங்கறதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி. சந்தோஷம்ப்பா. அப்போ நாளைக்கே நாம வீட்டுக்கு போகலாம்ல? நிச்சயமா. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை? இப்போ வேண்டாம் சார், நாங்கள் அப்புறமா சாப்பிட்றோம். ஆனியக்காவை கொண்டு விடும்போது நீங்கள் முன்னுக்கூட்டியை பார்த்தீங்களா சார்? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் வெறும் பண்ணு மட்டும் தானே சாப்பிட்டா. ஆனால் அங்கன்வாடியில் நிறைய சாப்பிட்ட குழந்தைகளுக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ எல்லா குழந்தைகளும் குணமாகி வீட்டுக்கு போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா உடனே பேக்கரியை தொடங்க முடியும்ல? அதுக்குண்டான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட செக்கிங்கும் பெர்மிஷனும் தேவைப்படும். என்னால் தானே உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை, சரிதானே சார்? இல்லைம்மா, இந்த அளவுக்கு நடந்தும் கூட இப்போ எங்களுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க உங்களை நினச்சி உங்ககிட்ட நாங்கள் எப்படி சார் நன்றி சொல்கிறது? நன்றி சொல்லி என்னம்மா ஆக போகுது? நம்ம லட்சியத்தில் நம்ம வெற்றி பெறணும். அந்த வெற்றியில் கிடைக்கும் பார்த்தியா ஒரு சந்தோஷம், அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். சரி, நான் அப்போ கிளம்புறேன். மணிப்பால்லேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்த ஒருத்தரை போய் பார்க்க போகணும். வீட்டில் அம்மா கிட்டேயும் கொஞ்சம் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா நீங்கள் கிளம்புங்க சார். காலையில் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நாங்களே வந்துக்கிறோம். பெல்லு கட்டுறதுக்கான பணத்தை ஆனேக்க கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. சரிம்மா, நாளைக்கு வீட்டில் வந்து பார்க்குறேன். போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வாப்பா. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய், எங்க கூட விளையாடுறதுன்னு அப்படி நான் உன்கிட்ட ரொம்ப பொறுமையா உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்ல. அப்பா, இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா? ஆமாண்டா. எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வீடியேறி சண்டை போட்டா பயந்துருவோமா? வாடா இங்க, வாடா. டேய், ஒரு 6 மாசமாவது நீ படுத்த படுக்கையை கடக்கணும். அதுக்கு இடையில அந்த பொண்ணை நாங்க ஊரை விட்டு அனுப்பிட்டோம்னா நீ நிம்மதியா வாழலாம். இங்க பாரு, இந்த கதி உனக்கு மட்டும் இல்ல, அவளுக்கு உதவி பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அனுபவிக்க வேண்டியிருக்கும். புரியுதா? வாங்கண்ண. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.